இன்றைக்கி அங்கே போயிட்டுருந்தோம். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா குத்தவக்கம்மா வலை போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க பிடிக்கிறதுக்கு. அதெல்லாம் இந்த மாதிரி சீசி புழுக்கண்டையெல்லாம் தந்துச்சு. அதை பார்க்க நல்லா இருந்துச்சு. லைவை பார்க்க நல்லா இருக்கு பாருங்கள், எப்படி தவுது பாருங்க. இன்னும் தவ முடியும், சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஐயோ பாருங்க, தவிக்கிட்டு இருக்கு. இது பூரா அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. வலையை இழுக்கும் போது ஃபுல்லாக அடிக்குது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நல்லா தப்புது. ஃபுல்லாக தவி அடிச்சுக்கிட்டு இருக்கு. கெண்டைப்பொடி எல்லாமே தவிக்கிட்டு இருக்கு. நல்லா தவுது. எவ்வளோ எப்படி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி அண்ணன் விட்டுருப்பார் மீன். பெரிய நட்டத்தில் தான் போயிட்டுருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு. போயிட்டுருக்கு அடிச்சு எப்படி அடிச்சு பாருங்க. பாருங்க ஒரு பாய மேலே போய் மேலே இழுத்து போடுறாதா, மேலே இழுத்து கோச்சி வச்சுக்க, கோச்சி வச்சுக்க. சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு 200 கிராம் இருக்குன்னு வைங்களேன். 200 கிராம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இப்போ பிடிச்சிட்டியா டைம்? ஓ, இது உங்களுக்கு டைம் முடிஞ்சிச்சா? சரி சரி சரி, டைம் முடிஞ்சு அதான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓ சரி 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 சரி. இதை அண்ணே நீங்கள் தான் எடுத்துருக்கீங்களா? அப்படிங்களா? சரி. பாருங்க, ஒன்றும் அவசியம் இல்லை, வியாபாரத்துக்கு இல்லை. நாளைக்கு தான் கொடுக்க போறதெல்லாம். இது இப்போ எடுத்து ஆக்சிஜனில் போட்டுருவீங்களாண்ணே? ஓ அதில் சரி சரி சரி. பள்ளத்தில் போட்டு கொடுத்துருவான். நாளைக்கு எங்கள் ஊர் எருது கட்டு. அப்படியா? எருது கட்டு. சரி சரி. அதை மட்டும் எடுத்துறாங்க. எதை? அதை எடுக்கலாண்ணே, அதெல்லாம் எடுக்க மாட்டேன். மீனை மட்டும்தான். எட்டி போடுறியா? எட்டி போடுறியா? எட்டி போடியா? போடுறா, அது உண்மை எப்படியா? போகாதரா, போடுறா, ஊற்றி போடுறா. இதெல்லாம் இப்போ வந்து வலையை வந்து சேர்த்துட்டாங்க. மேலே போட்டு அந்த ரெண்டையும் கவர் பண்ணுறாங்க. அதை மூடுவாங்க. அந்த வலையை அந்த வலையை எடுத்து இதை அப்படியே மூடி விடுவாங்க. நல்லா அப்படி மூடி விடுவாங்க. 3 பேர் இல்லைங்க, இங்கோட வாங்க, இங்கே வாங்க, இங்கே வராங்கல்ல, அதை விட்றா, இங்கே வா, அந்த வலையை தட்டிடுவோம். 3 பேர் வரணுங்கிட்டு வா, அப்படி போகாது, வா போகாது. நான் போட்டிருந்தேன் இருக்க. நான் பார்க்க வரீங்க அங்கிட்டு வாங்கல பூரா தான் அடிச்சுட்டு மாட்டாங்க. திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அங்கிட்டு போனோமே, ஆனால் இல்லையாண்ணே திருவண்ணாமலையில். அந்த பெரியம்மா அதுதான் திருவண்ணாமலை தான் இல்லைன்ற. எடுத்துருப்பாங்க. அப்படியா? சரி. எடுக்கலையா? எடுக்கல. அவ்வளோ பிடிக்கவா? அடவை பிடிச்சா இது பெருக்கலை, கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பெரிய சைஸாக இருந்தால் நல்லா இருக்கும். இங்கே ஒரு அண்ணன் வந்து இங்கே எவ்வளோ அண்ணே, இங்கே நம்மள்கிட்ட இங்கே வந்து வாங்கினா எவ்வளோ ரேட்டு கொடுக்குறீங்க? கூட போட்டு வருவீங்க? 2 கிலோ வாங்கினா 2 கிலோ 2.5 கிலோ. அப்படி போட்டு வரும். சரி சரி சரி. ஏத்தட்டு மீன் போதுவார். கரெக்டாக நீங்கள் தட்டணும், அப்படி தட்டக்கூடாது. அப்படி பிடிச்சி தட்டினா வாடு போயிடுறேன். போட்டு போடாது, போகாது, சுற்றி கிடக்கல. போடியாப்பா. இரு
அதான் தட்டிட்டு அதோட விழுந்துடும். எடுத்து போடு தண்ணிக்கு வச்சுக்க உச்சா வேணும். வாடா ரொம்ப அகலமா வரணும். தூக்குறாங்க விழுந்துரு இரு இரு இராதா அதை விடு. உழுவை நல்லா இருக்குது இதில் அம்மா எல்லாம். பெருத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பெருக்காம விட்டுருச்சு. மக்கள்லாம் நேரம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நேரம் வந்து வாங்கினா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாப்புல அண்ணன். அதனால போகாது. கரெக்டாக ஒட்டி பிடிச்சிங்க. ஒட்டி தள்ளுங்க. ஒட்டி தள்ளுங்க. வா வாப்பாடு சாப்பாடு சாப்பாடு போகாது. இப்படி போகாது. நான் பிடிச்சிட்டேன். அதே மாதிரி அங்கே பிடிச்சிக்கேன். சீசி எடுத்து இப்படி கூட கடனை கூட வந்துடாதியா. நீ அது சகதிலாண்டா வரும் இந்த மீன்லாம். புரியால பாரு. என்ன போஸ்ட் கொடுக்காது. போஸ்ட் விடுங்க அண்ணனை பார்த்து. அட கொடுப்பா சும்மா. அது என்னப்பா இருக்கு. எல்லா பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ கொடுத்துருவோம். ஒதுக்கிக்கிட்டா அவங்க எடுத்துக்குருவாங்க. நாட்டுக்கண்ணு காலி அப்படி ரெண்டு அண்ணன் எடுக்கட்டும். புரியாலே ஆப்பையில் போட போகிறாங்க. தண்ணிக்குள்ள வைங்க. நாளைக்கு வரையும் இந்த பூரா வச்சுருவாங்க. பெரியா பொண்ணு சின்ன பொண்ணு எடுத்துருங்க. சரி ஒன்று தூக்கிப்புறா இந்த பக்கத்தில் போடுறா. அப்படியே அதே பிடிச்சாடா. அப்படியே ஒரு கையில் பிடிச்சிக்கலாம். நேரம் வந்து வாங்கினாவே அண்ணன் ஆஃபரில் போட்டு கொடுக்குறாங்க. ஆஃபர் தான். ஆமாம். வியாபாரி போய்ட்டு வரமாட்டாங்கண்ணே. அம்மா ரேட்டு கூட எப்படி முதல்ல காப்பாற்ற. நீங்கள் எங்கள் ஊரில் இப்போ நாங்களே இது பண்ணிட்டு போயிருக்கோண்ணே. எங்கள் ஊரில் வந்து இப்போ இந்த அம்மா போட்டிருக்கோம். அதனால இந்த வாரம் மஞ்சள் மஞ்சள் அம்மா போட்டிருக்கோம்னே. அப்படியா? சரி. அம்மா வேறு போட்டிருக்கு. அப்படி எப்படி ஓடாது. பிடிச்சே இருக்குது. அதெல்லாம் காட்டுறா. இப்படி காட்டுறா. நீங்கள் எப்படி போடா அடிக்க போகுது. சரி இதை பாருங்கள். இப்படி இருந்தால் தான் எங்களுக்கு இடைக்கு சரியாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஆமாம். பெருக்காமல் விட்டதுனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. 150 200 கிராம் இருக்கும். அந்த மாதிரி பெருத்திருந்தா நல்லா இருக்கும். அதை விட்டுறாத. விட்டு பத்தலை. உழுவை எடுத்து காட்டுங்கண்ணா. உழுவை தாண்டா நாட்டு மீன் காட்டுறாவதா. உழுவையை பாட்டுங்க. கரெக்டுங்க. உழுவெல்லாம் நல்லா கிடந்துச்சேனே உழுவை. இப்போ நாங்களே பார்த்துட்டு தானே வந்தோம். நல்லா இருந்துச்சு உழுவை. அண்ணே முட்டைக்கோஸ் அதெல்லாம் போட்டிங்களா? போட்டோங்க. போட்டிங்களா? அங்கிட்டு ஒரு பல்லா இருக்குண்ணா. அப்படியா? சரி சரி. அதை எடுக்கல வாங்க. உழுவ மாட்டல. உழுவ கறக்குமா? கறக்காம இருக்காரா? நாட்டுக்கண்டே காட்டுங்க. அதான் நாட்டுக்கண்டைன்னு காட்டணேன். அந்த இது பண்ணி இருக்குது. இதே நாட்டு மீன். பழைய காலத்து மீன் இதெல்லாம். உழுவை உள்ள ஓட்டு விட்டாங்க. உழுவை எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் நாட்டு மீன் தானே? நாட்டு மீன் இல்லை. சரி நம்மளுக்கு பாருங்க. அடுத்து நம்மளுக்கு வேலை இருக்கு. ரொம்ப பொடியாக. சரி ஓகே அண்ணே ரொம்ப நன்றி.